மோடி நீடட் ஒன்லி 25 சீட்ஸ் டு ஸ்டே இன் பவர் இன் 2024 அப்படின்னு சொல்லிடுறாரு. 25 சீட்டு தான் அவருக்கு தேவைப்பட்டுச்சு ஆட்சிக்கு வரக்கு. அதனால் அவ்வளோ மட்டும் கோல்மால் பண்ணிட்டாங்க அப்படின்னு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைக்கிறார். ரொம்ப எளிமையான விஷயம் நம்ம பார்க்கணும். அப்போ காங்கிரஸ் எப்படி 99 சீட்டு ஜெயிச்சுன்னு பார்க்கணும். 2019 இவர்கள் 52 தான் ஜெயிச்சிருந்தாங்க. 2014 44 சீட்டு தான் ஜெயிச்சிருந்தாங்க. வெறும் 44 சீட்டு 2014, வெறும் 52 சீட்டு 2019, அப்புறம் எப்படி 99 சீட்டாக மாறிச்சு 2024. அப்போ அவங்களும் கொஞ்சம் ஜெயிக்கட்டுமான்னு விட்டாரா அப்படிங்கிற யோசிக்கணும். இது வந்து சாதாரணமான ஒரு கேள்வி. இவ்வளவு கேள்விக்கு நாமளே வந்து பாயிண்ட் சொல்லும்போது அவரால் வந்து இது எப்படி யோசிக்க முடியலன்னு தெரியல. காங்கிரஸால் வந்து பதில் கொடுக்க முடியுமா தெரியல. பிஜேபிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு, பொதுமக்கள்கிட்ட கேள்வி கேட்குறாரு. ஏன் இவர் கோர்ட்டுக்கு போக மாட்டாரு? எலெக்ஷன் கமிஷன்ட்டையும் போக மாட்டார். ஏன் இவர் கோர்ட்டுக்கு போக மாட்டாரு? ஸோ கோர்ட்டுக்கு ஏன் போக மாட்டாருன்னு ஒரு கேள்வி வரும்போது பதில் நமக்கு கிடைக்கிது. இப்போ தான் அவர் வந்து கல்வான் பள்ளத்தாக்கு பற்றியும் சைனா பற்றியும் ஒரு பேசின பேச்சுக்கு ஒரே ஐடியா கேள்வி கேட்டுருச்சு சுப்ரீம் கோர்ட். நீங்கள் எல்லாம் இந்தியரா அப்படின்னு கேட்டுருச்சு. திரும்ப ஒரு மாதிரி கேட்டால் என்ன செய்யுது அப்படிங்கிற பயத்தில் போகலையோ என்னமோ டவுட்டாக தான் இருக்குது.